பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ நான் 7th படிக்கிறேன். அது வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காட்டுறேங்க. இது கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கியிருப்பாங்க இந்த பவுச்சு. இது இவ்வளோ எனக்கு இல்லை. இந்த பவுச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வாங்கியிருப்பேன். இப்போ அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது எனக்கு பிடிச்ச ரொம்ப கார்ட்டூனுங்க. நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நருட்டோ உசுமாக்கின்னு ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நருட்டோ உசுமாக்கின்னு எங்க பாருங்க, எல்லாமே நருட்டோங்க. எனக்கு பிடிச்சது ரொம்ப நருட்டோ. யாருக்கு நருட்டோ பிடிக்கும்? அடுத்து நான் என்ன காட்டுறதுன்னா, இது உண்டியலுங்க. இந்த உண்டியல் ரீசெண்டாக இப்போ தான் வாங்கினேன். இதுவும் சாய் கிருஷ்ணாவில் தான் வாங்கினேன். அதுக்கு சாவி இது. அதுக்கு பிடிச்சின்னு போது சரி ஏதோ வருமா வச்சிடலாம். நல்ல உண்டியல் தாங்க அண்ணா, நல்லா ஒட்டதாங்க. அடுத்தது இது சொல்லனா எனக்கு தூக்கமே வராதுங்க. சர்ப்ரைஸ்! இது போக்கேமான் கார்ட்ஸுங்க. போக்கேமான் கார்ட்ஸ் இவ்வளோ தானே அப்படி கேட்பீங்க? இவ்வளோலாம் இல்லைங்க. நான் அப்பத்துலேருந்து சேர்த்து வச்சுருக்கேன் போக்கேமான்ஸ். Oh my god. போக்கேமான் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போக்கேமான்ல எந்த போக்கேமான் உங்களுக்கு இது பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. பாருங்க, ஒவ்வொரு போக்கேமானும் அல்டிமேட்டு. நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த இடத்துல ஃபுல்லாக வாங்கிடுவாங்க இந்த போக்கேமான். போக்கேமான் ரொம்ப பிடிக்கும். நருட்டோவும் பிடிக்கும். ஆனால் நருட்டோ அளவுக்கு இது வராது. எல்லாம் இது கண்டிப்பாக 200 இருக்கும். 200 கார்ட்ஸ் இருக்கும். இது ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. இந்த கார்டும் இந்த ஏஜென்ட் போட்டு போகணும். அடுத்ததும் இந்த அடைய போக்கேமான் ஃபேன்ஸ் தானா நீ அப்படி கேட்டிங்களா? இல்லை, நான் நருட்டோ வாங்கி வச்சுக்கிறேன். பாருங்க, நருட்டோவில் ஒகாகேலேருந்து எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு நருட்டோவில் யார் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. பாருங்க, எல்லாரும் இருக்காங்க. தலைவன் நருட்டோவே இருக்காங்க. எந்த ஒகாகே பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட். உங்களுக்கு கண்டிப்பாக 9 Tails பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவும் அதே கார்டு தாங்க. ஆனால் இது செகண்ட் கார்டு. இது புதுசாக இருக்கும், அது கொஞ்சம் பைசா. நெக்ஸ்ட்டும் நருட்டோ தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நருட்டோ. எல்லாருமே இருக்காங்க. இதுவும் அதே தாங்க நருட்டோஸ். இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருந்தாங்க. அவங்க அடுத்தது இந்த கவர் தான் தூக்கி போட்டலாம். அடுத்த பொருள் எடுக்க போறேன். இது வந்து my drawing. இது வரையத்துக்காக வாங்கினேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். கிடைக்கவே இல்லை. ரொம்ப தேடி காமிச்சு வாங்கினேன். நான் அடுத்த வீடியோவில் என் டிராயிங்கெல்லாம் காட்டுறேங்க. நல்லா இருக்கணும் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதுவும் எடுத்து போடமா வச்சிடலாம். அடுத்து பென்சில் பாக்ஸுங்க. இதுவும் நார்மலாக வாங்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது இது 5th யூஸ் பண்ண பாக்ஸுக்கு. எல்லாம் என் ஃப்ரெண்டு குப்பை போட்டு வச்சிருப்பான். இதை ஓரமாக வச்சுருந்தேன். அடுத்து இது என் மை பர்ஸுக்கு. இது மொத்தம் காசு திருட போறாங்கன்னு சொல்லி இங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிறேங்க. பார்த்தீங்களா?
பாருங்க கில்லி படத்தில் சொல்ற மாதிரி இருக்கு. 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு. சரி இது ஒரு வச்சுக்கலாம். அடுத்தது இது வந்து இதுவும் என்னோட பொக்கிஷம் மாதிரி. இது என்னன்னா நருட்டோன்னு நினச்சிடாருங்க. என் பேர் இது ஒரு பைபிள் கீ செயினுங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அக்கா அவங்க வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் கலர் கலராக இருக்கும். ஓகே இதுவும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதெல்லாம் பார்க்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கேட்குங்களா? இன்னும் ஓரமாக வச்சிடலாங்க. இதுவும் ஹீரோ பெண்ணுங்க. இந்த ஹீரோ பென் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் கேட்டு பாருங்க, ஹீரோ பென் தான். அது ஸ்பைடர்மேன். ஹீரோ தூக்கி போட்டுருவாங்க. அவதான் ஒன்று 2 பொருள் தான் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இல்லைன்னா தீனாக என்னை பிடிச்சி அடிப்பாங்க. இது இருக்குங்க பாருங்க. இதுவும் இரேசருங்க. இது ஒரு இரேசர். இது நான் அப்போதுலேருந்து வச்சுருக்கேன், யூஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ வர எக்ஸாமில் யூஸ் பண்ணுவேன். இது என் ஃப்ரெண்டு கொடுத்த பெண்ணுங்க. எழுது பரவாயில்ல உள்ள வச்சிடலாம். இது பென்சிலுங்க, ரெட் பென்சில். இது ஃபஸ்ட்டு நான் வாங்கின உடனே ஒருத்தர் திருட்டான். அவங்ககிட்டேருந்து அச்சு பூச்சி நான் திருடினேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து உரமாக வச்சிட்டேன். ஸ்கூலுக்கு எடுத்துன்னு இங்கே பாருங்க, இந்த ஒரு லெட் பாக்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. 5 லெட் பாக்ஸோட லெட்டை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. இது இங்கு இருக்கிறது. இதில் 2K கிட்ஸுக்கு நிறைய வருது தெரியும். இது குட்டி பெண் பாருங்க, எங்கள் அக்கா எடுத்துன்னு வந்தது. இது இது கேட்ரேஜுங்க. இந்த மாதிரி கேட்ரேஜ் தான் நான் வாங்குவேன். ஏன்னா இதுதான் ரொம்ப நாள் நீடிக்கும். இது ஒரு லெட் பென்சிலுங்க. இது சும்மா ஜாமெண்ட்ரி பாக்ஸில் கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. எண்டுக்கு அது போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. அல்லேலூயா. வாங்க பெட்டே ஃபுல்லாக உமிஞ்சிடுச்சு. இது வாங்கும்போது அப்போ தான் பிகில் படம் புதுசாக ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் பிகில் படத்துக்கு போயிட்டு வந்து இதை ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்க இதெல்லாம் ஸ்டிக் பண்ணு. எக்ஸாம் 5th இந்த ஸ்டிக் பண்ண இல்லாமல் நீ உள்ளே வரக்கூடாது தான் சொன்னாங்க. ஆனால் நான் இந்தி மேமுக்கே ஸ்டிக் பண்ணி வாங்கி கொடுத்தேன். இது பைலட்டுங்க. இந்த பைலட்ஸு எல்லாருக்கும் தெரியும். பைலட் பெண் இதுவும் கேளுங்க. இது எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருக்கேன். 2-3 தான் எங்கள் அக்கா வாங்கி கொடுத்துருப்பா. இதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருப்பா. மற்றபடி இதெல்லாம் ஓன் மணி, மை மணி வாங்கினது. ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஸ்பைடர்மேனும் சோட்டா பீம் தூக்கி லட்டு கொடுக்கும். பைக்கு TTF ஞாபகம் வரும். ரோஜா பூ, ஜுராசிக் வேர்ல்ட். ஒரு இதே வச்சிருக்காங்க சீக்ரெட்டில். இந்த பெண்ணை சுத்தத்துக்கு நல்லாயிருக்கும். இதை வச்சு எங்கள் அக்கா மண்டியில் டங்குன்னு அடிப்பாங்க. ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த பெண்ணு இப்போ யூஸ் ஆச்சு சுத்த முடியாது. உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க. மற்றபடி தாங்க நீ சுற்றி இப்படி பார்க்கலாம். இப்படி சுற்றி பார்க்கலாம் எத்தனை திங்ஸ் இருக்குன்னு. நருட்டோலேருந்து புருட்டோலேருந்து எல்லாமே இருக்குங்க. இதுக்கப்புறமா என்னோட திங்ஸ் நிறைய இருக்குது. அதை பார்க்கணுன்னா செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. இது எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. இது எங்க நான் சொல்லணுங்க, எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. அங்கே பாருங்க 2 பேரும் வீடியோ எடுத்துனுங்கிறாங்க. அங்கே வீடியோ எடுக்கிறதுனால தான் இப்படி பண்ணுறேன். ஓகேக்கா. அவங்க லைக் பண்ண சொல்கிறாங்க. மக்களே லைக் பண்ணிடுங்க. நருட்டோவில் யார் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
மற்றபடி சந்திப்போம்.